லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சூரியன் மறைந்தால்தான் தமிழ் சமுதாயத்திற்கே ஒரு விடிவு வரும் என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அன்பிற்குரிய நண்பர் சீமான் அவர்களே, சூரியன் எப்பொழுதும் மறையவே மறையாது. இந்த பூலோகம் இருக்கும் வரையில் இருக்கும். நீங்கள் எல்லாரும் போயினாலும் சூரியன் இருக்கும். அதனால் உங்கள் கருத்து ஏற்றுக்கொள்ளப்படாது, ஏற்றுக்கொள்ள முடியாதது. அவர் பைத்தியம் பிடிச்சு போச்சு. சீமானுக்கு முதல்ல ஊன்றி படித்து உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். தந்தை பெரியாருடைய கருத்துக்களை எல்லாம் குடியரசு இதழ் இருக்கிறது. அந்த குடியரசு இதழ், அடுத்தது விடுதலை, இந்த பத்திரிகையெல்லாம் கொஞ்சம் படிக்க சொல்லுங்கள். 2/5/1925 தான் குடியரசு இதழ் எழுதப்பட்டது. அதில் ஒரு தந்தை பெரியார் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். அந்த கவிதையை உற்று நோக்க சொல்லுங்கள். சீமான் அவர்களே எடுங்கள். உங்களுக்கு எனக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், எதுனா நட்பு தான். எல்லாருமே தமிழ்நாட்டில் எல்லாரும் நட்பு தான். ஆனால் இது ஒரு அரசியல் போராட்டம். அவரால் தனியாக நிற்கணுங்கிற கொள்கை நல்லது தான். அதில் அவர் வெற்றி பெற முடியாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அதனால் விரக்தியில் பேசுகிறார். சீமான் irrelevant டு ரியாலிட்டி ஆஃப் த பாலிடிக்ஸ். அவர் இந்த தமிழகத்தில் பேசிக்கிட்டு தான் இருக்கலாம், ஆனால் மக்கள் அவரை நம்புறதில்லை, நம்பவும் மாட்டாங்க. அது வீணாக வாய் சவடால் தான் பண்ணி கொண்டு இருக்கிறார். பப்ளிசிட்டி, இதனால் அரசியல் லாபம் கிடைக்குமான்னு பார்க்குறேன். மற்ற இப்போ பிஜேபி போன்றவர்கள் அவர்களுக்கு பண உதவி செய்வார்கள். இப்போ டிஎம்கேவை எதிர்த்தா மற்ற கட்சிகள் அதிமுக பிஜேபி போன்றவர்கள் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் அவர் அரசியலில் ஆட்சி பிடிக்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சும் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறாருன்னா இது ஒரு வியாபாரம். சூரியன் மறைஞ்சிருந்தாக்கா அப்புறம் எப்படி பொழுது விடியும்? சூரியன் இருந்தால் தான் அதனுடைய விடியலை. அதெல்லாம் ராங். சீமான் சொன்னதெல்லாம் ஏற்கக்கூடியதில்லை, அத்தனையும் பொய். அவர் பிழைப்பு நடத்த வேண்டியது இருக்குதுல்ல, அதுக்காக அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏற்க முடியாது, ஏற்கக்கூடியது அல்ல. 75 வருஷம் ஆச்சு திமுக அங்கே தோன்றி. அது வரைக்கும் சூரியன் அவங்க கூட தான் இருக்குது. காணாமல் போச்சு என்ன? இவர் நேற்று வந்த ஆள், நேற்று முளைச்ச காலம். அதனால் இவர் சொல்வதெல்லாம் அனைத்தும் போய் ஏற்க முடியாது. இல்லை, அவர் சொல்கிற அளவுக்கு முதல்ல இவர் தகுதியை வளர்த்துக்கிறதில்ல. இவர் முதல்ல ஸ்ட்ராங்காக இருந்தால் தானே அதை பற்றி சொல்ல முடியும். இவரே ஸ்ட்ராங் இல்லாமல் அது மறைஞ்சானா இருந்தால் என்ன? முதல்ல இவர் தெளிவாக இருக்குன்றது என்னுடைய அபிப்பிராயம். இவர் முதல்ல இவரை திருத்திக்கிறணும். முதல்ல இவர் செயல்பாடு இவர் கரெக்டாக இருந்தால் மக்கள் இவர் நம்புவாங்க. இப்போதைக்கு நம்புற தயாராக இல்லை. அதுவும் இல்லாமல் இப்போதைக்கு விஜய் வேறு வந்துட்டார். ஆல்ரெடி அந்த பிரச்சனையிலே அவருக்கு கொஞ்சம் டென்ஷனாகவே இருக்கிறார். அந்த குழப்பத்தில் நிறையா பேச ஆரம்பிக்கிறார். சூரியன் எப்படி மறையும்? அவர் சொல்ல முழுக்க தப்பானது. அரசியல் நோக்கத்துக்காக அவர் பேசுகிறார். பெரிய தப்பு. சூரியனுக்கு இதே கிடையாது. உலகம் பூரா சூரியன் இருக்குது. இன்றைக்கி இங்கே சூரியன் உதயமாகும், அமெரிக்காவில் இரவாகும். ஆமாம், அவரை சொல்லிட்டு போகிறாரு. அவர் சொன்னதுனால இதாகிடுமா? சூரியனை யாராலையும் மறக்க முடியாது. திமுக யாரையும் அழிக்க முடியாது, என்றைக்குமே அழிக்க முடியாது. திமுக ஒரு சக்தி வாய்ந்த கட்சி. அதனால் தயவுசெய்து அதை அவர் இஷ்டத்துக்கு அவர் சொல்லிட்டு போகிறாரு. நடக்காது, நடக்க முடியாது. சீமானெல்லாம் முதல்ல நல்லா பேசியிருந்த மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருந்தது. பட் இப்போ லேட்டஸ்ட்டாக அவருடைய ஸ்பீச்சு செயலெல்லாம் ஒரு மாதிரி வேறு மாதிரியாக இருக்கிற மாதிரி ஐ ஃபீல் பர்சனலி. முதல்ல ஒவ்வொரு நேரத்துக்கு ஒரு மாதிரி பேசுகிறாரு அவர். இப்போ அவர் கட்சியிலேருந்தே நிறைய பேர் அவர் பேச பிடிக்காத, அவர் ஆக்டிவிட்டிஸ் பிடிக்காத நிறைய பேர் வெளியே போயிடுற மாதிரி பத்திரிக்கைலாம் படிக்கிறோம். அது ஒரு மோனோபோலியாக ஒரு தன்னிச்சையாக முடிவு எடுக்கிற மாதிரி தோணுது. அதனால் எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். இதெல்லாம் ஒரு பைத்தியக்காரத்தான பேச்சு. அதெல்லாம் அவர் சொல்கிறதெல்லாம் என்றைக்குமே நடக்காது. நடந்தால் விடியலும் பிறக்காது. அவர் சைக்கோ மாதிரி மாறி மாறி ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காது. தேவையில்லாத பேச்செல்லாம் பேசுவார். எது தேவையோ அதை விட்டுருவார். நாட்டுக்கு என்ன நலனோ, எதை பெற்று கொடுக்கணும், எதை போராடி, எந்த போராட்டத்தையாக பார்த்துருக்கீங்களா அவரை? ஏதாவது போராட்டம் பண்ணி ஏதாவது பிரச்சனை மக்கள் நலன் சார்ந்த ஏதாவது பிரச்சனையை போராட்டம் பண்ணி ஏதாவது இது வரைக்கும் வெற்றி பெற்று ஜெயிச்சு கொடுத்துருக்காரா மக்களுக்கு? எதுவுமே கிடையாது. சும்மா இந்த மாதிரி ஏதாவது பைத்தியக்காரத்தன மாதிரி ஏதாவது பேச்சு மக்களை குழப்பி தேவையில்லாத ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறாரு. அவ்வளோதான். அவர்லாம் சும்மா அவர் வார்த்தையே நம்ம எடுத்துக்கலாம். என்னென்னா அவர் ஒரு பைத்தியம், அவர் எது வேணாலும் சொல்லலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. இல்லைங்க, மக்களை முட்டாளுன்னு நம்ம நினச்சிடக்கூடாது.
அவர் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாருன்னு தோணுது. அதனால் மக்கள் வந்து தெளிவாக இருக்கிறாங்க, இவர் வந்து தெளிவற்ற இருக்கிறார். வேறு ஆல்டர்னேட்டிவே இல்லைம்மா, வேறு ஆல்டர்னேட்டிவே கிடையாது. இப்போ அதிமுக எடுத்துங்க, அவங்க பிஜேபியோட ஒரு மறைமுக கூட்டு இருக்குது. அவங்க ஆட்சியில் இருக்கும்போதும் சரி, இப்பயும் இருக்கும்போது எங்கேயாவது எடுத்து பேசுகிறாங்களா? கிடையாதுல்ல. ஸோ திமுக வந்து ஒரு பாலிசியோடு இருக்கிறாங்க, அது கொள்கை ரீதியாக இருக்கிறாங்க. தப்பு செய்கிறாங்களே அது வேறு விஷயம். நீங்கள் வந்து ஒரு திராவிட மாடல் அரசுன்னு தைரியமாக ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாருன்னா அதுக்கே ஒரு கட்ஸ் வேணுமா? அவங்க ஏதாவது சொல்கிறாங்களா? அப்படி திராவிட மாடல்னு சொல்கிறதுக்கே ஒரு கட்ஸ் வேணும் அதுக்கு. அவர் வந்து அவருடைய சினி ஃபீல்டில் பேசுகிற மாதிரி இதையும் பேசுகிறாரு. அரசியலுக்கும் சினி ஃபீல்டுக்கும் நிறையா மாற்றங்கள் இருக்குது, தப்பு. அவர் சீமான் வந்து இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் குறைச்சிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும். மக்களுக்கு எல்லாமே விழிப்புணர்வு இருக்குங்கம்மா. எப்பயுமே வந்து மக்கள் வந்து நல்ல திறமையாக இருக்கிறாங்க. அவங்க வந்து யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஆமாம், அதனால் கண்டிப்பாக 100க்கு 100 கம்மி. சூரியன் 24 ஹவர்ஸ் உதயமாகிக்கிட்டே இருக்குது. ஆமாம், இப்போ ஒரு உதாரணம் சொன்னல, இங்கே சூரியன் உதயமாகுது, அமெரிக்காவில் மறையுது. அவர் சொல்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்று. முதல்ல பேசினார், வேறு வீரவசனம்லாம் பேசினார். இப்போ அந்தளவுக்கு இல்லையே, செயல்பாடு அந்தளவுக்கு இருக்குல்ல. பேசுகிற அளவுக்கு செயல்பாடு இல்லைல்ல. செயல்பாடு இல்லைனாலும் மக்கள் யாரும் நம்புறதுக்கு இன்றைக்கி தயாராக இல்லை. அவர் ஒத்த கருத்து ஒரே மாதிரி இருக்குல்ல, கருத்தை மாறி மாறி பேசுகிறாருல. ஒரே மாதிரி இருந்தால் ஒரே மாதிரி பேசினாருன்னா ஓகே. ஒரு டைமும் ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அப்பப்போ அவர் மாறிக்கிறாரு. அதனால் மக்கள் வந்து அவர் நம்புற தயாராக இல்லை. நிலை இல்லாததுன்னா அவர் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து மக்களுடைய ஆதரவு இருந்தது. இவருடைய செயல்பாடு கரெக்டாக இல்லாதனால மாறி மாறி இருக்கிறதுனால மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மேலே உள்ள அபிப்பிராயம் வந்து கம்மியாகி போயிடும். அது விடியெல்லாம் ஒன்றும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது ஒரு இதே கிடைக்கிறதுனால ஒன்றும் யாருக்கு ஒன்றும் மாற்றம் வரப்போகிறது கிடையாது. இவர் பேசுறதுனாலே ஒன்றும் மாற்றம் வரப்போகிறதே கிடையாது. சூரியன் இருந்தால்தான் விடியலே. சூரியன் போனாச்சுன்னாக்கா ஒன்றும் இல்லையே. 234 தொகுதியிலையும் சூரியன் நல்லா தான் இருந்தது. அதே போல் இந்த ஒரு தொகுதி இடைத்தேர்தலையும் அவங்க தான் வெல்லுவாங்க. சூரியன் பிரகாசமாக இருக்குது. எது நம்பிக்கை, மக்களுடைய நம்பிக்கை. இதெல்லாம் வந்து வேதாந்தங்கள் நேற்று முளைச்ச காலம். இவங்க பேச்சை நம்ப முடியாது. 75 வருஷ பாரம்பரியம் கொண்ட திமுக எங்கே இருக்குது? இப்போ இவர் வந்த திமுக எங்கே இருக்குது? திமுக உருவானதெல்லாம் பெரிய 30 தலைவர்கள். யார் யார்? பெரியார் இல்லை, அண்ணா, கலைஞர், பேராசிரியர் அன்பழகன், இன்னும் பல முக்கியமான தலைவர்கள், முன்னணி தலைவர்கள்லாம் இருந்தாங்க. அவங்கள வச்சு தான் உருவானது. சீமான் உருவாக்கிய கட்சி வந்து நாம் தமிழர் என்பது தினத்தந்தி ஆசிரியருடைய ஆரம்பித்த கட்சி. அதை இவருக்கு தூக்கி பிடிக்கிறார். இவர் புதுசாக உருவாக்கின பேரும் இல்லை. சூரியன் எப்படி மறைஞ்சா தமிழ்ச்சாமி அழிக்க முடியுமா? அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சூரியனை மறைக்க முடியாது, எதையும் பண்ண முடியாது. அவர் சொல்கிறதெல்லாம் தவறு. தே ஆர் டூயிங் இட்டு, தே ப்ரீச்சிங் இட்டு, ஃபாலோயிங் த அண்ணா, பெரியார், அவர் கலைஞருடைய இதில் பண்ணுறாங்க. வேறு யாரும் ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. இப்போ காங்கிரஸ் எடுத்துங்க, காங்கிரஸில் இங்கே வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த்து கிடையாது. மற்ற அதர் பார்ட்டிஸ் ஆல்சோ லைக் தட். இப்போ சிபிஎம், சிபிஐ, விசிகே இவங்கெல்லாம் வந்து ஒரு பாலிசி ஓரியன்ட் பார்ட்டிஸு. தே ஆர் அலைனிங் வித் டிஎம்கே. நேச்சுரலாக டிஎம்கே வந்து ஒரு தப்பு செய்கிற இருக்கிறாங்க. ஆனால் தே ஆர் ஸ்டாண்டிங் ஃபார் சம் பாலிசி, பீப்புள் ஓரியன்ட் ஆஸ் வெல் அஸ் த நான் ரிலீஜன், நான் கேஸ்ட்டு. இதுதான் பேசிக். இப்போ நீட் ஆஃப் த ஹவர் இஸ் லா அண்ட் ஆர்டர். இப்போ பிஜேபி எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாக்கணும்னு இருக்கிறாங்க. அது மக்கள் விரும்ப மாட்டாங்க. ஈவன் கோயம்புத்தூரில் கூட இப்போ வந்து பீப்புள் ரியலைஸ்டு பிஜேபிக்கு எல்லாம் ஒன்றும். ஈரோட்டில் என்ன நடக்க போகுது பாருங்கள். 50,000 ஓட்டுக்கு கீழே தான் வாங்குவாங்க, டெபாசிட்டே போகும். இவர் வாய் இருக்குன்றதுக்காக பேசலாம், மக்கள் வாக்கு கிடைக்காது. சூரியன் பிரகாசமாக எரிவதற்கு தான், உதிப்பதற்கு தான் காலம் இருக்க தவிர மறைவதற்கு காலம் இல்லை. மறையவே மறையாது. சூரியன் எப்போ மறையும்? காலையில் கிழக்கே உதிக்கக்கூடிய சூரியன் மாலையில் எங்கே மறையுது? மேற்கு. அதனால் மறைவதற்கும்
சூரியன் உதிப்பதற்கு வித்தியாசம் இருக்குது. அவங்க சொல்கிறதெல்லாம் முட்டாள்தனமான வாதங்களை ஏற்க முடியாது. சொல்லு.